ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலுக்கு வலு சேர்க்கும் ரொம்பவே சத்தான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதை நம்ம செஞ்சிட்டோன்னா 2 நாள் வரைக்கும் நம்ம சூடு பண்ணி இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 6 ஆட்டுக்கால் இருக்குது. இதை கடையிலேயே சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும், அதுக்காக தான் நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 10 விசில் வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பானையில் தான் நான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளியை கையால் கரைச்சிட்டு கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சூப் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 10-15 பூண்டு பல் எடுத்துகிட்டு இதை நல்லா அமிலச்சு தட்டிட்டு வந்துடலாம். இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே சுண்டி இருக்குது. இதில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூண்டு மிளகு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பூண்டு மிளகோட ஃப்ளேவர் நல்லா அந்த சூப்பில் இறங்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிட்லாம். மீதி இருந்தாலும் நம்ம சூடு பண்ணி ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சூடு பண்ண பார்த்திங்கன்னா அந்த எலும்பில் உள்ள அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து தரும். இந்த ஆட்டுக்காலில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தும் அப்புறம் ஜெலட்டினும் இருக்குது. இது மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த சூப் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு எலும்பு அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவோம்ல, அது இதுக்கெல்லாம் நல்ல வலு சேர்க்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு தரதோட இடுப்பு எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்புறம் வயசானவங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க, அப்புறம் நோயாளிகள், அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்டுக்கால் சூப் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.